Taste the Daily. அண்மைச் செய்தி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பாதை தகராறு காரணமாக ஏற்பட்ட தகராறில் 2 பேர் சாரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி என்ற பகுதியில் தற்போது 2 பேர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், இவரது மனைவி விஜயா. இந்த தம்பதியரின் மகன் பார்த்திபன் காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். தற்போது விடுமுறைக்கு ஊருக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு அருகே வசிப்பவர்கள் சுந்தர், இவரது மனைவி சுதா, இந்த தம்பதியரின் மகன் 27 வயதான சூர்யா ஆகியோர் வசித்து வருகின்றனர். கேகேப்பட்டியைச் சேர்ந்த முத்துமாயன் என்பவர், அதாவது சுதாவின் தந்தை, இவர்கள் விருந்தாளியாக வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த 2 குடும்பத்திற்கும் இடையே அடிக்கடி பாதை தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக இரு தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. அந்த வகையில் நேற்று இரவு மீண்டும் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அடிதடி கைகலப்பாக மாறியுள்ளது. இரு தரப்பிலும் அரிவாள் மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்களால் தரமாரியாக தாக்கி கொண்டுள்ளனர். இதில் ராணுவ வீரரான பார்த்திபன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் அரிவாளால் தரமாரியாக வெட்டியதில் விருந்தாளியாக வந்த முத்துமாயன் என்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் சுந்தர் என்பவரும் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தார். சுதா மற்றும் சூர்யா ஆகியோரும் காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் அந்த சம்பவத்தை அருகிலிருந்து பார்த்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இரு தரப்பிலும் அரிவாளால் மாறி மாறி தாக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட அனைவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சுந்தர் சற்று முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் சுந்தர் தரப்பினர் தாக்கியதில் பார்த்திபன், ராஜேந்திரன், விஜயா ஆகியோரும் காயமடைந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். இந்த விவகாரம் அப்பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதை தகராறு காரணமாக 2 குடும்பத்தினர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தரமாரியாக தாக்கி கொண்டதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். Taste the Daily.